ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இது வந்து கொப்பரை தேங்காய். இது வந்து நார்த் இந்தியாவில் கொப்பரை தேங்காய் தான் கிடைக்கும். இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் சட்னி அரைக்கணும். தண்ணி இருக்கிற தேங்காய் வந்து நமக்கு வந்து இங்கே பூஜைக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் இதில் தான் சட்னி அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இட்லி. இந்த பாருங்கள் சட்னி. அந்த தண்ணி இருக்கிற தேங்காயில் அரைக்கிறத விட இந்த கொப்பரை தேங்காயில் சட்னி அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நேற்று கீரை கடைஞ்சல் இருந்தது, அதை அப்படியே சாம்பாராக மாற்றிட்டேன். அப்புறம் வந்து கிர்னி பழம் ஃப்ரூட்ஸு, இட்லி, சட்னி, அந்த கீரை கடையில் சாம்பாரை மாற்றிட்டேன். இன்றைக்கி தான் இதுதான் எங்களோட மார்னிங் மை ஸ்டைல் ஃபேமிலியோட மார்னிங் டிஃபன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கொப்பரை தேங்காய் வந்து அந்த தண்ணியெல்லாம் ஊறி நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கறனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சட்னி. எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியாது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 மந்த்தாக தான் கற்றுக்கிட்டேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.